சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா போஸுக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதுனால எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸை வர சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போஸை நேர்லேயும் பார்த்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸை பார்த்திங்க அப்படின்னா போஸ் வீட்டுக்கு அமுச்சு போஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், அவரோட எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லி அமுச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹெச்ஐவி டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அமுச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு பெரிய ஆளாக தான்டா இருப்பா போல், இவ்வளோ வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போஸும் அவங்க அம்மாவும் நினைப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சேதுபதி வந்து வெளியே படுத்திருப்பாரு. உடனே தமிழ்ச்செல்வி நீங்கள் உள்ளே வந்து படுங்க, நேற்றே வந்து இடி விழுந்துருச்சு, உள்ளே வந்து படுக்கலன்னா அவங்க மேலே விழுந்திருக்கும், இன்றைக்கும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஒழுங்காக உள்ளே வந்து படுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் விழாதுன்னு சொல்லிட்டு சேதுபதியும் வெளியவே படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்து படுங்கன்னு சொல்லவும் சேதுபதியும் உள்ளே போய் படுக்கிறாரு. ஏன்னா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி கேட்பாரு. நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம் தான், பிரிஞ்சிருக்கோம் தான், அதுக்குன்னு சொல்லிட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுற அளவுக்குலாம் ஒன்றும் 2 பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேதுபதியும் வந்து உள்ளே படுத்துருவாங்க. சேதுபதிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கனவு வரும். என்ன இப்படியெல்லாம் கனவு வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பாரு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம தான் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. மற்றபடி 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ரொம்பவே பெரிய பாசம் இருக்குது. அந்த பாசமும் லவ்வும் தான் 2 பேரையும் கூடிய சீக்கிரம் சேர்க்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.